ஐயா இன்னொரு தடவை பயிருக்கு மருந்து அடிச்சிட சொல்ல. நானே அடிச்சிடுறேங்க ஐயா. என்னடா இந்த பயலோ? இந்த காரை எங்க அண்ணன் வச்சிருந்தானுங்க. எப்படியோ ஏமாத்தி நம்ம பிள்ளைங்க தலையில கட்டிருக்கான்னு நினைக்கிறேன். ஐயா இத உடனே விசாரிச்சீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க. இத போய் என்னடா விசாரிக்கிறது? ஐயா அவன் திருட்டுக்காரையே கொண்டாந்து சாதாரணமா வித்துட்டு போயிடுவானுங்க. அவன் பேரே வில்லன் வீராசாமி தானுங்களே. பார்க்கலாம். ஐயா வணக்கம். ஐயா மருத புள்ள உன்னை பார்க்க தான் உன் வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கேன். என்ன தெரியுங்க, நீங்க சொல்லியிருந்தா நானே உங்களை தேடி வந்துருப்பீங்களே. என்ன சமாச்சாரங்க? நம்ம பயலுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். இல்ல காரியங்க. நம்ம வகைராவுல ஏதோ நல்ல பொண்ணா உமக்கு தெரிஞ்சதா இருந்தா பார்த்து சொல்லும். நல்லா சொல்றேங்க. ஐயா ஒரு சங்கதி. என்ன? நம்ம பிள்ளைங்க கார் வாங்கியிருக்காங்கல்ல. ஆமா. அதுக்கு பணம் வேணும்னு உங்க தம்பி கேட்டாரு. நான் தாங்க கொடுத்தேன். அதனால என்ன, எப்ப வேணாலும் திருப்பி வாங்கிக்க. அத பத்தி ஒண்ணு இல்லைங்க. தான் பணம் வாங்கின விஷயத்த உங்ககிட்ட சொல்ல வேண்டான்னு உங்க தம்பி சொன்னாரு. அதுவா, அது நம்ம பயலுவா பெரியப்பா கார் வாங்கி கொடுன்னு கேட்டானுவா. திடீர்னு நான் வாங்கி கொடுத்துட்டேன்னா பெரியப்பா கிட்ட பணம் நிறைய இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு கண்டதை கேட்பானுவா. அதனாலதான் நான் என் தம்பி கிட்ட வேற யாருகிட்டையாவது கடை வாங்கி கொடுற மாதிரி கொடுறா, நான் திருப்பி கொடுத்தறேன்னு சொல்லியிருந்தேன். அதத்தான் அண்ணனுக்கு தெரிய வேண்டாம்னு சொல்லியிருக்கான். பைத்தியக்கார பையன். பைத்தியக்கார பையன். ஐயோ, எங்க இருந்து வந்துச்சு உங்களுக்கு இந்த தைரியம்? எல்லாம் உன் தைரியத்தில் தாண்டி அம்மா செஞ்சு புட்டேன். எப்படியாவது அண்ணன் கிட்ட சொல்லி இதை நீ சரிப்படுத்தணும். என்னன்னு சொல்லுவேன். பின்னாடியே பெருசா அழுத்துக்கிற. எப்படி பக்குவமா சொல்லணும்னு உனக்கு தான் தெரியும். நீ சொன்னாதான் அவரு நம்புவாரு. ஐயோ, நான் எந்த அவதிக்கு ஆளாவேன். சம்பகம் எம்மாடி, இதுதான் நான் கடைசியா செய்யற தப்பு. சத்தியம், இனிமேல் செய்யவே மாட்டேம்மா. கையெடுங்க. அண்ணன் வந்துட்டாரு. அடியே, அந்த காரை என்னமா பாத்துக்கிட்டு படியாடுறாரு பத்தியா? வேகம் தெரியுதா? சீக்கிரமா போ. என்ன சீக்கிரம்? பின்ன என்னடி, காரை வாங்கணும்னா வாங்கினானு விட தெரியாம வாங்கிட்டோன்னு ஒரு வார்த்தை சொன்னானுவா அப்படின்னு நினைச்சிட்டாரு. அந்த நினைப்புல வேகம் வந்தது. அவர் காலில் இருக்கிற ரெண்டும் நாரா பிஞ்சு போயிடும். அதுக்கு இடம் கொடுக்காம நீ முந்திக்கோ. போடிமா, கண்ணு இல்லம்மா, போ. வாங்கியாச்சு, பார்த்துட்டு. அதனால என்ன தப்பு இல்லை. கார் வாங்கி கொடுத்தா பிள்ளை எல்லாம் நல்லா படிக்கணும்னு எல்லா அப்பனும் ஆசைப்படுவான். அதனால என்ன தப்பு இல்லை. உங்ககிட்ட சொல்லாம. அதனால என்ன தப்பு இல்லை. நாளைக்கு சொன்னா போகுது. கடன் வாங்கி. அதனால என்ன தப்பு இல்லை. நாளைக்கு கொடுத்தா போகுது. தப்பு எந்த இடத்துல தெரியுமோ? கடன் வாங்குற இடத்துல. எங்க அண்ணனுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்தானே என் அருமை தம்பி கவனாட்டி, அந்த இடத்துலதான் தப்பு. உங்களை கிட்ட போய் சொல்லிட்டேன். அது என்னமோ சொல்ல வந்து வாய் தவறி எதையோ சொல்லிட்டாங்களா? அதனால என்ன தப்பு இல்லை. இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் செய்ய மாட்டாங்களா? இத மன்னிச்சே மறந்துடணும்னு கேட்டுக்கிறாங்க. அதனால என்ன தப்பு இல்லை. நான் மறந்துடுறேன். ஆனா இது அவங்க மறக்காம இருக்கணுமே. அவங்க மறக்க மாட்டாங்களா? அதனால என்ன தப்பு இல்லை. நான் எதுக்காக சொல்ல வர்றேன்னா, இன்னொருத்தனுடைய சாமான வாங்கும் போது அது நல்ல சாமான் தானா, உருப்படியான சாமான் தானா, வித்தவனுக்கு அது சொந்த சாமான் தானான்னு தெரிஞ்சு வாங்கணும். இத நான் சொல்லல. யாரு சாமான வித்தானோ அவனுடைய தம்பிய சொல்லிட்டாண்டா. ரொம்ப கேவலமா இருக்கு. அங்கிருந்து கிட்ட என் தம்பி பையன் குழி தோன்றான். ஐயா பாரியா, அங்கிருந்து அவரை நான் ஏடு கிளப்புறேன். பாரியா, நீ போய் சின்ன பண்ணையான நான் பெரிய பங்களா வர சொன்ன சொல்லியா. வாங்க, சின்ன பண்ண வந்துட்டாருங்க. ஏங்க, காரு கொடுத்தீங்களே பணம், அத கடை வாங்கித்தானே கொடுத்தீங்க? ஆமாங்க. என்னங்க, இதுல எண்ணி 50,000 ரூபாய் இருக்கு. கடன் கொடுத்த முதல்ல வீசி எரிஞ்சிட்டு வாங்க, அப்புறம் பேசிக்குவோம். என்னங்க இது அண்ணன் திருப்பி கொடுத்துருவாருங்க. அப்ப என்ன யார நினைக்கிறீங்க? உங்களையும் சகோதர மாதிரி தாங்க நினைக்கிறேன். அப்படி நினைச்சதுக்கு அப்புறம் அந்த அண்ணன் கொடுத்தா என்ன, இந்த அண்ணன் கொடுத்தா என்ன? பாவம், அடிக்கடி கவுறாரு. இழகுன மனசு. நீ கொஞ்சம் சும்மா இறையா. இந்த ரெண்டு அண்ணனுக்கு ஒரு சின்ன வித்தியாசம் என்னன்னா, பிறந்த அண்ணன் உங்க பிள்ளைங்க படிக்கிறத விரும்பல. ஆமாங்க. ஆனா இந்த அண்ணன் உங்களுக்கு ஒத்தாசை பண்ண துடிக்கிறேன். இதுல தெரியலீங்களா அண்ணே? இப்ப இத பிடிங்க. அந்த அண்ணன் கொடுக்கலன்னா இந்த அண்ணன் கிட்ட கேட்டு வாங்கிக்கிறேன். சத்தியமா? ஆமா. இப்பதான் நாம ரெண்டு பேரும் ஒரே தாய் வைத்து பிள்ளைங்களாயிட்டோம். அதனால
மறைச்சு வச்ச அந்த ரகசியத்தை நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். என்னதுங்க? பொம்பளைங்க விஷயமா இந்த ஊர்ல என்ன பத்தி ஒரு மாதிரியா பேசுறாங்க. பசுக்கா என் காதல் கூட விழுந்திருக்குங்க. அதுக்கு காரணமே என் தம்பிதாங்க. எப்படிங்க? ஊர்ல பல பெண்களை கெடுத்திருக்கான். அவனை காப்பாத்துறதுக்காக அந்த பொடியை நான் சுமந்துகிட்டு நிக்கிறேன். தெய்வமே, இது கூட தெரியாம உங்களை ராவணன் எங்க அண்ணன் சொன்னாரு. இப்பதான் தெரியுது நீங்க ராமருங்கோ. அட ராமா, எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு சும்மா இருக்கேடா. இப்ப சொல்லுங்க, ராவணன் யாரு? நானா இல்ல என் தம்பியா? உங்க தம்பி தாங்கோ. உங்களுக்கும் ஒரு வயசு வந்து பொண்ணு இருக்குல்ல? இருக்கே. அவளை கெடுக்கிறதுக்காக தான் உங்க வீட்டுல வந்து சேர்ந்திருக்கான். இதை உடனடியா உங்க அண்ணனுக்கு எடுத்து சொல்லுங்க. இதுல அண்ணனாவது தம்பியாவது அந்த பையலை என்ன பண்றேன்னு பாருங்க. இத பாருங்க, அதெல்லாம் ஒண்ணும் செய்ய வேண்டாம். நீங்க அவனை வீட்டை விட்டு போக சொல்லுங்க. வீட்டை விட்டாவது நாட்டை விட்டு விரட்டுறேன். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.